ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படின்ற கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் டெக்னாலஜி. இந்த ஒரு டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டோரை நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிளேஸை சுற்றி எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க, அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை லைக் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஃபேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ட் இந்த பிஸ்னஸ்னால உங்களுக்கு எவ்வளோ க்ரோத் இருக்கும், உங்கள் பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், அண்ட் ஃப்யூச்சரில் உங்களோட க்ரோத் எப்படி இருக்கும், லாஸ் ஆகாமல் எப்படி பார்த்துக்கலாம், அண்ட் மந்த்லி நீங்கள் ஆவரேஜாக எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு இந்த டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு பார்ட்டாக பிரித்து கொடுத்துரும். அண்ட் இந்த ஒரு டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜிக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற எல்லாரையும் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்லி டெக்ஸ்டைல் ஸ்டோர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற எந்த பிஸ்னஸாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அண்ட் எது நீங்கள் ஆரம்பித்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்து அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரெசன்ட் டேட்டாவையும் பாஸ்ட் டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ஃப்யூச்சரில் அவங்க க்ரோத் எப்படி இருக்குங்கிறதுக்கான பர்ஃபெக்ட் சொல்யூஷனை இது கொடுத்துரும். ஓகே, இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையும் எலிஜிபிலிட்டி என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையும் பெருசாக தேவையில்லை. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமான விஷயம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களுக்கு முக்கியமாக இந்த ஃபீல்டில் ஸ்கில்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த டேட்டா சயின்ஸை பொறுத்தவரையும் முக்கியமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் அப்புறம் ஆர் லாங்குவேஜ் அப்படின்னு 2 லாங்குவேஜ் இருக்குது. ஓகே, என்ன இந்த பைத்தான் ஆர் இந்த லாங்குவேஜ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். பட் கம்ப்யூட்டரோட நம்ம கனெக்ட் ஆகும்போது கம்ப்யூட்டர் லாங்குவேஜுங்கிறது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த C++, ஜாவா, இந்த பைத்தான், ஆர் இந்த லாங்குவேஜ் எல்லாமே. ஓகே கைஸ், இப்போ வந்து ஜாப் பற்றி பார்க்கலாம். இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக போய் ஃப்ரெஷராக நீங்கள் ஜாப் தேடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 100 out of 20% தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக தேவைப்படும். கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐடி கம்பெனியில் போயிட்டு ஒரு சின்ன ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போய் ஜாயின் பண்ணி ஒரு 1 or 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க கோடிங் லாங்குவேஜில். அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் இந்த ஒரு டேட்டா சயின்ஸ் அப்படின்ற இந்த கோர்ஸை படிச்சுட்டு ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அந்த 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸோடு போய் நீங்கள் டேட்டா சயின்ஸ் கோர்ஸை முடிச்சுட்டு ஜாப் தேடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இங்கே மெயினான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஸ்கில்ஸ் தான். ஓகே பிரதர், இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2 to 3 lakhs உங்களுக்கு கேட்பாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றதுனால நீங்கள் நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக நான் சொன்ன இந்த பைத்தான், C++, ஜாவா எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பைத்தான் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கற்றுக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வச்சு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 30 classes இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போய் ஜாப் தேடினீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 to 35 lakhs per annum நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலமையில ட்ரெண்டியாகவும் டிமாண்டான கோர்ஸாகவும் இருக்குது. ஸோ பெஸ்ட் ஆஃப் லேக், நல்லா பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இது போல் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில்